ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓசி ஸ்கொயர். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, ஒரு பேசிக்கான கவுண்டர் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலனா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இப்போ வந்து 100 to 200 முன்னே வந்து கவுண்டர் ரெடி பண்ணிங்களா, இப்போ 100 to 200 சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி அந்த கவுண்டர்லேயே நம்ம வந்து ஆட் பண்ணுறது, இல்லைனா வந்து ப்ரைஸு அப்படின்னா முன்னாடி ருபீ சிம்பிள் ஆட் பண்ணுவோம்ல, ருபீ சிம்பிள் எப்படி ஆட் பண்ணுறது, ப்ரைஸ்னா வந்து 3 டிஜிட் தள்ளி கமா போடுவோம்ல, அதை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் கிரியேட் பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கவுண்டர் ஆட் பண்ணிட்டு கவுண்டருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் எப்படி ஆட் பண்ணுறது, தென் வந்து கவுண்டருக்கு பின்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது, தென் கவுண்டர்ஸில் 3 டிஜிட் தள்ளி ஒரு கமா வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு கவுண்டர் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து பண்ண முடியும். நார்மலாக எப்படி ஒரு கவுண்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ஒரு கவுண்டர் வந்து ரெடி பண்ணிடலாம். எஃபெக்ட்ஸுக்கு போகிறீங்க, ஃபியூஷன் கம்போசிஷன் எடுக்கிறீங்க, தென் வந்து ஃபியூஷன் பேஜுக்கு வந்து போயிடுறீங்க. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறோம், மீடியா அவுட் கூட கனெக்ட் பண்ணுறோம், தென் ரைட் கிளிக், எடிட் கண்ட்ரோல்ஸ், நியூ கண்ட்ரோல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் டெக்ஸ்ட்டு, இன்டீஜரு 0 to 9999 ஸ்லைடர் கண்ட்ரோல். இதெல்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலனா அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தென் வந்து ரைட் கிளிக், எக்ஸ்ப்ரெஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக ஒரு கவுண்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா, இதில் வந்து 0 to 1000 போகிற மாதிரி அனிமேட் வந்து பண்ணிடுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரேம் 0, தென் இந்த ஃப்ரேம்கிட்ட வரும்போது 1000 என்டர். ஓகேவா, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தா 0 to 100 ஒரு கவுண்டர் வந்து ரெடி. இப்போ வந்து என்ன பண்ணோம், இந்த கவுண்டர் பின்னாடி வியூஸு இல்லைனா வந்து சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு காமனாக தோன்றது என்ன, இன்னொரு டெக்ஸ்ட் நோட் வந்து எடுத்துப்பீங்க. தென் இது கூட மெர்ஜ் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடலாம். இப்போ வந்து வியூஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டீங்க, இதை வந்து கரெக்டாக இப்படி பொசிஷன் வந்து பண்ணிடலாம் இப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பீங்க. இது வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகும், பட் வந்து டிஜிட்ஸ் வந்து நிறையா போச்சு அப்படின்னா ஓவர்லேப் ஆகும். இப்போ 3 டிஜிட் இருக்கா, இப்போ நம்ம கவுண்டருக்கே போயிடுவோம், வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் இதை ஜூம் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வேல்யூவும் இந்த வியூஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா கேப் வந்து அதிகமாக இருக்கும், டிஜிட்ஸ் வந்து அதிகமாச்சு அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்லேப் ஆகும். இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த வியூஸ் வந்து டைனமிக்காக நகரணும், இல்லைனா இந்த டெக்ஸ்ட் நோட்லேயே இருந்துச்சுன்னா தான் இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா, இல்லைனா நம்ம இந்த வியூஸ் வந்து அனிமேட் பண்ணணும், கீ ஃப்ரேமாக கொடுத்து அனிமேட் பண்ணணும். ஓகேவா, பட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த கவுண்டர் பின்னாடி டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி டெக்ஸ்ட்டை ரெடி பண்ணோம் அப்படின்னா 2 மெத்தட் வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வச்சு பண்ணுறது. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஈஸி தான், இந்த ப்ரோக்ராமிங்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த நம்பர்லாம் ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்து வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணால் அப்போஸ்ட்ரோஃபி போட்டு, கன்கார்டினேஷன்னா அங்கே வந்து டபுள் ப்ளஸ் போடுவீங்க, இங்கே வந்து டபுள் டாட் வந்து வைக்கணும். ஓகேவா, உங்களுக்கு எதுவுமே புரியலனாலும் பிரச்சனை இல்லை, இப்போ நான் வந்து சொல்லித்தரேன். ஜஸ்ட் ஒரு வேர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நியூ கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்த நியூ கண்ட்ரோல் அப்படிங்கிறது என்னென்னா இந்த வேல்யூலாம் சேஞ்ச் ஆகுதில்ல, இதுதான் வந்து நம்ம நம்பர்ஸ். ஓகேவா, இப்போ வந்து இதுதான் இந்த நம்பர். இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணணும், இந்த நம்பருக்கு பின்னாடி வந்து ஒரு வியூஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் பண்ணுறதுக்கு 2 டாட் வந்து வைக்கணும். ஓகேவா, என்ன ஆட் பண்ணுறோமோ அதை வந்து 2 கொட்டேஷனுக்குள்ளே வந்து எழுதணும். இப்போ வந்து நியூ கவுண்டர் அந்த நம்பருக்கு பின்னாடி ஒன்று வந்து ஆட் பண்ணோன்னா 2 டாட்டு, என்ன ஆட் பண்ணுங்கிறத இந்த கொட்டேஷனுக்குள்ளே வந்து கொடுத்துடணும். இப்போ வந்து வியூஸ் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து வியூஸ் வந்து ஆட் ஆயிரும். இதை வந்து நம்ம டாவின்சியில் எக்ஸிக்யூட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ கண்ட்ரோல் இருக்கா, ஆட் பண்ணோன்னா 2 டாட்டு, தென் அப்போஸ்ட்ரோஃபி PIEWS அப்போஸ்ட்ரோஃபியை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், டிஜிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் டைனமிக்காக வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இப்போ வந்து இந்த 0க்கு அப்புறம் ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இந்த அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ளே ஒரு ஸ்பேஸை இன்க்ளூட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வந்து வந்துடும். ஓகேவா, இப்போ நம்ம ஈஸியாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ முன்னாடி ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், சேம் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் வந்து இருக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட் இருக்கும். நீங்கள் என்ன ஆட் பண்ண போகிறீங்க, இதை வந்து இது கூட ஆட் பண்ணணும்னா 2 டாட்டு, ருப்பீஸுங்கிறத ஆட் பண்ணணும், அது வந்து பார்த்திங்கன்னா அப்போஸ்ட்ரோஃபிக்குள்ளே. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மெட்டு. ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பின்னாடி வந்து தேவையில்லை, அதை டெல் பண்ணிட்டு
முன்னாடி வந்து போயிடலாம். இப்போ வந்து முன்னாடி என்ன ஆட் பண்ண போகிறோம், ருப்பீஸ்னு ஆட் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஆர்எஸ் இதை வந்து அப்போஸ்ட்ரோஃபியில் கொடுத்துட்டு டாட் டாட் கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா ருப்பீஸ் அது வந்து வந்துடும். ஸ்பேஸ் வரணும் அப்படின்னா இந்த கொட்டேஷனுக்குள்ளே இன்னொரு ஸ்பேஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துடும். ஓகேவா? இதுலேயே நம்ம முன்னாடி பின்னாடி ரெண்டுமே கூட ஆட் பண்ணலாம். எகைன் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே, பின்னாடி வந்து டாட் டாட். இப்போ வந்து நம்ம சேனல் நேமே ஆட் பண்ணுவோம். பின்னாடி வந்து ஒரு ஸ்பேஸு SQUARE ஸ்கொயரு ஸ்பேஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அப்போஸ்ட்ரோஃபி ஓசி தென் வந்து இதை ஆட் பண்ணோம். ஸோ டாட் டாட் இந்த ஓசிக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கேப் வரணும். ஸோ ஒரு கேப் என்ட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸை மட்டும் குறைச்சிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைனமிக்காக சேஞ்ச் ஆகிற மாதிரி ஒரு கவுண்டர் வந்து கிடச்சிச்சு. இதில் நீங்கள் முன்னாடி ருப்பீ சிம்பிள் போட்டுக்கலாம், டாலர் சிம்பிள் போட்டுக்கலாம், என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து டாலர் சிம்பிள் வந்து ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை வந்து இது கூட லிங்க் பண்ணிடுவீங்களா? இப்போ முன்னாடி ஆட் பண்ணோம் அப்படின்னா டபுள் அப்போஸ்ட்ரோஃபி போடுவீங்க, டாலரு தென் வந்து ஒரு ஸ்பேஸு, இப்போ வந்து கொட்டேஷனு. இப்போ வந்து முன்னாடி டாலர் வந்து போட்டிங்க. இப்போ என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து தப்பு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து வந்துடும், ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணணும், 2 டாட் வந்து வைக்கணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வச்சிங்கன்னா தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? அதனால தான் நான் இத்தனை வாட்டி வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் டாலர் வந்து போட்டாச்சு. பின்னாடி ஆட் பண்ணால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ 2 டாட்டு அப்போஸ்ட்ரோஃபி கமா போட்டு ருப்பீஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சிங்கிள் கமா போட்டேன். ஓகேவா? டபுள் கமாவுக்கு பதிலாக சிங்கிள் கமா போட்டேன்னா கூட எனக்கு பாருங்கள் ப்ரோக்ராமே எரரு. ஸோ டபுள் கமா எல்லாமே வந்து நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ தான் வந்து இது கரெக்டாக வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி எதையோ ஆட் பண்ணுறது எப்படி, பின்னாடி எதையோ ஆட் பண்ணுறது எப்படி, இல்லை முன்னாடி பின்னாடி ஆட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 டிஜிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கமா வந்து கொடுக்கணும். இதை எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது என்னென்னா ப்ரிஃபிக்ஸ். ஓகேவா? ப்ரிஃபிக்ஸுங்கிறது முன்னாடி போடுறது. ஓகேவா? போஸ்ட்ஃபிக்ஸ் அப்படிங்கிறது பின்னாடி போடுறது. தென் இந்த கவுண்டர் அப்படிங்கிறது வந்து நேம். ஓகேவா? இது வந்து எதோட நேமு, நம்பரோட நேமு. இதை வந்து மினிமைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைனமிக்காக காட்டுறேன். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த கமா போட்டு ப்ரிஃபிக்ஸில் இங்கே என்ன வேணுமோ முன்னாடி போட்டிங்களா டாலர். அப்போ வந்து டாலரை இந்த ப்ரிஃபிக்ஸ் இடத்துல வந்து போடணும். போஸ்ட்ஃபிக்ஸ் போஸ்ட்ஃபிக்ஸ்னால் பின்னாடி ருப்பீஸ் போட்டிருக்கீங்களா, அதை கொண்டு வந்து இங்கே போஸ்ட்ஃபிக்ஸில் வந்து போடணும். இங்கே நம்பர் ஈக்குவல் டு கவுண்டர்னு இருக்கா, இங்கே நம்பருக்கு பதிலாக நீங்கள் எந்த பேராமீட்டரை வச்சுருக்கீங்க, நம்பருக்கு பதிலாக நியூ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அப்போ இந்த நியூ கண்ட்ரோலை கொண்டு வந்து இங்கே வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? பட் இதெல்லாம் வந்து ஸ்பெல்லிங், ஸ்பேஸு எதுவுமே மாறாமல் பண்ணணும். அது எப்படி ஈஸியாக பண்ணுறதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் நியூ கண்ட்ரோல்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுருக்கேன். ஜஸ்ட் வந்து மேலே இருக்க ப்ரோக்ராமே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ போட்டேன்னா எரர் தான் வந்து வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமை பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா எரர் தான் வரும். ஏன் எரர் வரும்? எகைன் வந்து போய் பாருங்கள். இதில் நம்பர் ஈக்குவல் டு கவுண்டர்னு இருக்குது. பட் இங்கே நம்ம நம்பரோட நேம் வந்து நியூ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா இதை டெல் பண்ணிக்கலாம். தென் இந்த டெக்ஸ்ட் ஒன்று டெல் பண்ணிக்கலாம். புதுசாகவே ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஜஸ்ட்டு பேசிக்காக ஒரு கவுண்டர் எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அதே தான். எடிட் கண்ட்ரோல்ஸ். இங்கே வந்து கவுண்டரோட நேமே இப்போ நம்ம ஓசி ஸ்கொயர்னு கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இங்கே வந்து பேஜ் வந்து டெக்ஸ்ட்டு இன்டீஜரு ரேஞ்சு 0 to 9999 ஸ்லைடர் கண்ட்ரோல். ஓகே, ரைட் கிளிக்கு எக்ஸ்பிரஷனு. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் வந்து ரெடி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவுண்டர் வந்து ரெடி. ஓகேவா? இப்போ கவுண்டரோட நேம் என்ன, ஓசி ஸ்கொயர். நீங்கள் இப்படி ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணுவீங்கள்ல, லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து போயிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஈக்குவல் டு நியூ கண்ட்ரோல்னு போட்டிருக்கேன்ல, இதுக்கு பதிலாக வந்து ஓசி ஸ்கொயர். சாரி, இது வந்து காப்பி ஆயிடுச்சு. நம்ம இதை போய் காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். காப்பி பண்ணிட்டு தென் பேஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பருக்கு பதிலாக ஓசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டோம். இப்போ ப்ரிஃபிக்ஸ் ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ்னே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து ப்ரிஃபிக்ஸ்னே வரும். நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமே. கண்ட்ரோல் சி தென் கண்ட்ரோல் வி.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ் 0 அப்புறம் போஸ்ட்ஃபிக்ஸு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, எப்பயும் போலவே வந்து வருது. ஓகேவா? இப்போ வந்து ப்ரோகிராம் போறோம். ஓகேவா? ப்ரோகிராம் போயிட்டு ப்ரிஃபிக்ஸில வந்து எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா, டெல் பண்ணிக்கோங்க. போஸ்ட்ஃபிக்ஸும் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா, டெல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த ப்ரோகிராம காப்பி பண்ணிட்டு, தென் கண்ட்ரோல்-A, கண்ட்ரோல்-V, என்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெறும் கவுண்டர் மட்டும் ரெடி. இதுக்கு எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த வேர்டுக்கு போய் தான் சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இங்க பாருங்க ப்ரிஃபிக்ஸ் இருக்கு, 2 கமா இருக்கா? இந்த இடத்துல எனக்கு இப்போ டாலர் வேணும் அப்படின்னா, டாலர் போட்டு ஸ்பேஸ் போட்டு என்டர் வந்துரும். இங்கேயே பண்ணலாம். இங்க வந்து எல்லாமே ஒரே லைன்ல இருக்கும். ஸோ, உங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் அங்க தெளிவா வந்து சொல்லி தரேன். போஸ்ட்ஃபிக்ஸ் இருக்கு. இங்க வந்து 2 கமா இருக்கா? போஸ்ட்ஃபிக்ஸ்ல வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு RUPEES. ஓகேவா? இப்போ பாருங்க டாலர், ரூபீஸ் 2மே வந்து வந்துருச்சு. கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ணா அதுக்கேத்த மாரி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க 1000 செப்பரேட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்து முக்கியம். அத மறந்துறாதீங்க. இந்த ப்ரோகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1000 செப்பரேட்டர் அப்படின்னு இருக்கிறது என்னன்னா, 1000னா 3 டிஜிட் இருக்கிறது. ஓகேவா? 3 டிஜிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கமா போட்டு செப்பரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் வந்து ஒண்ணு குடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த கமாண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து பாருங்க 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வந்து வருது. தென் இருங்க இன்னும் டிஜிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட், தென் அடுத்த 3 டிஜிட்டுக்கு அப்புறமேட்டுக்கு அடுத்த கமா வந்து வருது. ஓகேவா? இந்த கமா இருக்குல்ல, இதையும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா 1000 செப்பரேட்டர்ல கமா இருக்கா? இந்த கமாவ டெலீட் பண்ணிட்டு, அதுக்கு பதிலா இப்போ வந்து அந்த கமாவ டெலீட் பண்ணிட்டு ஹேஷ்டேக் வந்து குடுப்போம். ஓகேவா? இப்போ வந்து ஹேஷ்டேக் அந்த இடத்துல குடுத்தோம் அப்படின்னா, 3 டிஜிட் தள்ளிட்டு ஹேஷ்டேக் வரும். திருப்பியும் ஹேஷ்டேக் வந்து வரும். இப்போ வந்து கண்ட்ரோல்-A, கண்ட்ரோல்-V குடுத்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆயிரும். இங்க பாருங்க. 3 டிஜிட் தள்ளி கமா வர வேண்டிய இடத்துல ஹேஷ்டேக், 3 டிஜிட் தள்ளி கமா வர வேண்டிய இடத்துல ஹேஷ்டேக். ஓகேவா? உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இந்த ப்ரோகிராமோட லிங்க் மட்டும் தரேன். ஏன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் ப்ரோகிராம். ஏன் இத நான் டிஃபால்ட் ப்ரோகிராம் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு கவுண்டர் வந்து திருப்பியும் கிரியேட் பண்ணுங்க. ரைட் கிளிக், எடிட் கண்ட்ரோல்ஸ். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நியூ கண்ட்ரோல் இந்த பேர் தான் வந்து டிஃபால்ட்டாவே இருக்கும். ஓகேவா? நீங்க இப்ப நேம்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இதுதான் வந்து உங்களுக்கு செட் ஆகும். இப்ப ரைட் கிளிக், எக்ஸ்பிரஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூ கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நார்மலா வந்து வரும். நீங்க எந்த நேமுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்னா. அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுற ப்ரோகிராம் வந்து இந்த ப்ரோகிராம் தான். நான் உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணாம இந்த ஒரு ப்ரோகிராமோட லிங்க் மட்டும் தரேன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ்னு இருக்கும், போஸ்ட்ஃபிக்ஸ்னு இருக்கும். இந்த ப்ரிஃபிக்ஸ வந்து நீங்க கை வச்சிடக்கூடாது. 2 கொட்டேஷன் இருக்குல்ல, இந்த கொட்டேஷனுக்குள்ள இருக்கிறத டெல் பண்ணிட்டு, கொட்டேஷனுக்குள்ள தான் நீங்க எதா இருந்தாலும் டைப் வந்து பண்ணணும். இப்போ வந்து முன்னாடி என்ன பண்ணலாம், டாலர் சிம்பிள் போடலாம். ஓகேவா? டாலர் போட்டு என்டர் குடுத்துட்டனா பக்கமாவே இருக்கா? ஸோ ஒரு ஸ்பேஸ் வந்து வேணும் அப்டின்னா, ஒரு ஸ்பேஸ் வந்து குடுத்துட்டு என்ட்ரு. ஓகேவா? போஸ்ட்ஃபிக்ஸ் வந்து போடணும் அப்டின்னா, இந்த போஸ்ட்ஃபிக்ஸுக்கு அப்புறம் 2 கொட்டேஷனுக்குள்ள இருக்கும். அதில தான் கை வந்து வைக்கணும். இப்போ வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எதுவுமே வேணாம் அப்டின்னா, போஸ்ட்ஃபிக்ஸ ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு என்ட்ரு. ஓகேவா? இல்ல எனக்கு வேணும் அப்டின்னா, இந்த கமாக்குள்ள இப்ப சும்மா ஆர்எஸ்ன்னு போடுவோம். ஓகேவா? இங்க பாருங்க ஆர்எஸ்ன்னு வந்து வந்துருச்சு. இந்த ஸ்பேஸ் வேணாம் அப்டின்னா, நீங்க டெல் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரோகிராம் நான் போறதுக்கான முக்கியமான கோல் வந்து என்னன்னா, 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வரணும். ஓகேவா? இப்போ வந்து 999லயே இருக்கா? சரி இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஓகே. இங்க பாருங்க 3 டிஜிட்டுக்கு அப்புறம் கமா வரணும். இதுக்காக தான் நம்ம இந்த ப்ரோகிராம் வந்து போறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போயிட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து இந்த ப்ரோகிராம்லாம் நீங்க என்ன மாரி சேவ் பண்ணிட்டு எடுக்கணும் அப்டின்லாம் கிடையாது. நீங்க ஒரு வாட்டி இந்த ப்ரோகிராம காப்பி பண்ணிட்டு, தென் இதில பேஸ்ட் பண்ணிட்டு, என்டர் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இத வந்து பவர் பின்ல வந்து போட்டு வச்சுக்கோங்க. பவர் பின்ல ரைட் கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, நியூ பின் வந்து வந்துரும். ஜஸ்ட் இந்த பின்ல போயிட்டு, இத வந்து டிராக் பண்ணி வச்சுட்டீங்க அப்டின்னா, எங்க வேணுமோ, எந்த ப்ராஜெக்ட்ல வேணுமோ இத வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்டின்னா, நம்ம கோடு வந்து இருக்கும். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு வாட்டியும் இந்த கோட போயிட்டு வேர்ட்ல போய் தேடணும் அப்டிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நீங்க இந்த மாரி டாவின்சிலயே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் நார்மலா ப்ரிஃபிக்ஸ்க்கு ப்ரிஃபிக்ஸ் எடிட் பண்ணிக்கோங்க. சஃபிக்ஸ்க்கு எடிட் பண்ணிக்கோங்க. தென் இந்த கவுண்டரோட வேல்யூ வந்து கீ ஃப்ரேம் குடுத்தீங்கன்னா, நமக்கு வந்து கவுண்டர் வந்து ரெடி. ஒரே ஒரு முக்கியமான விஷயம், முன்னெல்லாம் நீங்க வந்து இப்டி பாராமீட்டர வந்து இப்டி லிங்க் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? லிங்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரோகிராம பேஸ்ட் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு எரர் தான் வந்து வரும். ஓகேவா?
இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஓகேவா? டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ப்ரோக்ராமை மட்டும் பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து ஒர்க் ஆகும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம ஓசி ஸ்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.